கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. தம்பி அப்படி மன்னாரம் ரோடு உடைக்கிட்டோம். உங்க வீட்டுக்காரர் ஊரா எங்கேயோ போறாங்க, எங்கிட்டு கிடந்தம்மா ஒரு ஆள் இல்ல ரெண்டு ஆள் இல்லையா? பூரா புருஷ மண்ண வச்சிருக்காளுங்க. அப்படியா? கோழி பண்ண பாத்துருக்கோம், ஆட்டு பண்ண பாத்துருக்கோம், மாட்டு பண்ண பாத்துருக்கோம். புருஷ மண்ண காலி போட்டிருக்கியா? புருஷ மண்ண வச்சிருக்காளா? அவன் 3 பேருமே புருஷ மண்ண வச்சிருக்கான். நம்ம என்ன ஊருன்னு பஞ்சாயத்து வைக்காளா? சேர்ந்த மடத்துல புருஷ மண்ண வச்சிருக்கான். சேர்ந்த மடத்துல 3 பேருமே சேர்ந்து புருஷ வச்சிருக்கான். என்னண்ணே அப்படிலாம் இருக்கு? அழகா படியாச்சு, முருகனையும் படியாச்சு, இப்படியே போனா போய்கிட்டே இருக்கலாம். என்ன சொல்றேன்? இப்படித்தான்ப்பா எங்க வீட்டுல பெரிய ஒரு சண்டைக்கார ஆகி போச்சு. எல்லாருமே சண்டை இல்லாத வீடு இருக்கா? வீடு இல்லாத வீடு வாசப்படி இருக்கா? சண்டை இல்லாத வீட்டுக்கு வாசப்படி உடஞ்சுதான் இருக்கும். ஏப்பா எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டை ஆகி போச்சு. என்ன சண்டை? அப்படி என்ன சொன்னா ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுக்கு மத்த சண்டை. ஒரு காரணம் கிடையாது, ஒத்த காரணம் கிடையாது. காரணம் இல்லாம ஒரு சண்டை வருமாடா? காரணம் இல்லாம ஒரு சண்டையை போட்டு சரி பக்கத்து வீட்டுக்கார போய் ஒருத்தன் கல்யாணம் முடிச்சு விட்டான். அவன் கல்யாணம் முடிச்சது எங்களுக்கு சண்டை. உங்களுக்கு சண்டை, அவன் பக்கத்துல கல்யாணம் முடிச்சிட்டான். கல்யாணம் முடிச்சு விட்டான். கல்யாணம் முடிச்சா பாரு, அவ ஆத்தா கல்யாணம் முடிச்ச நாளையில இருந்து கல்யாணம் முடிச்சு பார்த்ததுல இருந்து உப்புமாவா கிண்டி போட்டுருக்கான். உப்பாவா கிண்டி போட்டா சோறு உப்புமாவா கிண்டி போட்டு தின்றிருக்கான். சரி சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை முடிச்சா கல்யாணம் முடிச்ச பிள்ளையாவது புது பொண்ணு சாரு நல்லா ஆக்கி போடுவான். ஆக்கி போடுவா. அம்மா என்ன உங்க வீட்டுக்காரர் ஒரு சைஸா போய்கிட்டு இருக்காரு, கல்லு வண்டி மாதிரி போய்கிட்டு இருக்காரு. அப்பாவா இல்ல மாமாவா தாத்தாவா? தாத்தா அம்ப செத்தோடத்துல வாத்தா அம்ப புது மாப்பிள்ளைக்கு தாயாரு உப்புமா கிண்டி போட்டிருக்காங்க. உப்புமா கிண்டி போட்டு தங்காட்டியாவது வந்தா சோறு வாங்கி போடணும். சோறு வாங்கி போடணும்ல. அவளுக்கும் சொல்லியிருக்கா, என்ன மாமா எனக்கு சமைக்க தெரியும். சமைக்க தெரியாது மாமா, எனக்கு உப்புமா தான் தெரியும். அளவு உப்பு தெரியும். பாதகத்தி பாரு, ஒரு வாரமா கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளை கஞ்சி ஓடுவாங்க. மாப்பிள்ளை விருந்து நடக்கும். உப்புமாவா ரவையை வாங்கி கிண்டி 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 போட்டுருவான். சரி சரின்னு திண்டு விட்டு ஒரு வாரமா வேலை வந்துட்டு சரி இன்னைக்காவது ஹோட்டலுக்கு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்கான். ஸ்டார் ஹோட்டல்ல போனா சரி நல்ல ஸ்டார் ஹோட்டலுக்கு சாதா ஹோட்டலுக்கு என்ன வித்தியாசம்? ஸ்டார் ஹோட்டல்னா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், விதமா லைட் போக்குறது. சாதா ஹோட்டல் ரொம்ப சாதாரணமா இருக்கும். போனோம் சரி இருக்கட்டும். ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்கான். என்ன ஸ்டார் ஹோட்டலுக்கும் சாதா ஹோட்டலுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்களா? ஆமா, இருட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து சாப்பிட்டா அது ஸ்டார் ஹோட்டல். அது ஸ்டார் ஹோட்டல். லைட் எரியும். அது பப்ளிக்ல உட்கார்ந்து சாப்பிட்டா அது சாதா ஹோட்டல். இல்ல எங்க ஓட்டு போய்க்கான்? ஸ்டார் ஹோட்டல் கூட்டு போய் பொண்டாட்டி உட்கார வச்சு பாத்துக்க. அங்க என்ன கொடுத்துருப்பாங்க? இவங்க தான் புரிஞ்ச பொண்டாட்டி படிக்க தெரியாதுல்ல. படிக்க தெரியாது. கூட்டு போய் 7ஆம் நம்பர் தான் ரொம்ப ராசியான நம்பர். 7ஆம் நம்பர். ஆமா சரி பாரு, அட்டையை கொடுக்கவும் பாத்துருக்கான். இந்த 7ஆம் நம்பர்ல ரைட் போட்டுருக்கேன். புரிஞ்ச பொண்டாட்டி இங்கிலீஷ்ல ஏதோ ரைட் போட்டுட்டாங்க. 7ஆம் நம்பர் டிக் பண்ணிட்டான். டிக் பண்ண உடனே பாத்துக்க சரி ஆனா வச்சு அங்கேயே 2 வளையத்து உப்புமா கொண்டு வைக்காங்க. 2 வளையத்து உப்புமா பைசாக்கு போனா அங்க 2 வளையத்து உப்புமா வாங்கி குருட்டு கோழி தவுட்டம்ங்கிற மாதிரி மீங்கிருக்காங்க. 2 பக்கத்துல புரோட்டா சாப்பிட்டு வாங்கி அடிச்சிருக்கான். அவன் சாப்பிட்டோம் 2 தின்ட்டாங்க. ஏதோ உப்புமாவை அவன் ரிப்பீட் புரோட்டாவை. ஆமா இன்னொரு பிளேட் கொண்டு வாங்கன்னு சொல்லி புரோட்டா தான் நினைச்சு கேட்டிருக்கான். இவன் புரோட்டா தான் நினைச்சு அவனுக்கு புரோட்டா கொண்டு வந்துட்டாங்க. அவன் புரோட்டா சாப்பிட்டு கொண்டு ரிப்பீட் இருக்கான். சரி அவனுக்கு அதே மாதிரி புரோட்டாவும் சாப்பிட்டு கொண்டு வச்சுட்டாங்க. சரி ரிப்பீட் சொன்னாத்தே நமக்கு ஒப்பா வரும்னு சொல்லி இவன் அந்த பூரா குருட்டு கோழி தவிட்டு மாதிரி மெழுகிட்டு பழையபடி சொல்றான். எப்படி அவன் சொன்ன மாதிரி நம்ம சொன்னதை நமக்கு கிடைக்கும் பாருன்னு சொல்லி புரோட்டா கிடைக்கும். ரிப்பீட் இருக்கான். திரும்ப பழையபடி 2 வழி உப்புமா 2 பிளேட் கொண்டு வந்து பழையபடி திண்டா குருட்டு கோழி தவிடுன்ற மாதிரி ஆகி போச்சு. அப்படி இருக்கு. ஆமா பார்த்தானே தம்பி எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த சமயம் பத்தியா உப்புமா தின்னாங்க. சேனப்பட்டு உப்புமா ஓட்டாங்க. ஐயோ கிடையாது. எப்படி எப்பேற்பட்ட சாப்பாடு தெரியுமா? சாப்பாடு நம்ம சொந்தக்காரங்க, நம்ம மாமே மச்சான் அக்கா பெரியம்மா சின்னம்மா தம்பி எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம சொந்த ஊர்ல சேர்ந்த மடத்துல எப்படி சாப்பிடு நீங்க எங்க என்ன பேருங்க?
இன்னைக்கு பாரு நம்ம சேந்தமரம் ராமசாமி கோயில்ல எங்க அண்ணன் சொல்லிட்டு போறாரு. எப்படி கோமாளி உனக்கு எப்படியாவது ஒரு கட்டிங் தரலாம்னு தான் பாக்குறேன். அதே கட்டிங் எனக்கு கிடைக்கலடா. தம்பி சாப்பாடுலாம் எப்படி சாப்பாடு தெரியுமா? எப்பேற்பட்ட சாப்பாடு? கூட்டு, பொரியல், கறி. எத்தனை வகை கறி? கறியா? ஆமா. என்ன கறி? காய் இருக்குதுடா. லூசு போல கறி, ஒரே கோட்டு அவிய கறி, அருமையான அவிய கறி, பொரிய கறி. அப்ப எத்தனையோ ஊர்ல சாப்பிட்டுருக்கோம். ஆமா. சாப்பிட்ட ஊருக்கு நம்ம உழைக்கத்தை வந்திருக்கோம். அருமையா சாப்பாடு ஊர்ல சாப்பிட்டோமே. ஆமா. இந்த ஊர்ல மட்டும் ஏன் ரசம் தண்ணியா இருந்துச்சு? ரசம் எந்த ஊர்ல கட்டியா இருக்கும்? நேத்து போன ஊர்லாம் கட்டியா இருந்துச்சு. அது பருப்பு ரசம். முந்தானத்து போனது அப்படியே கொலவான்னு இருந்துச்சுமா. ரசமும் பருப்பு கலந்து குத்தி போ கண்ணண்ட புளிஞ்சு விடு. புளி ரசத்தை கடைசியா விடிய காலம் 7 மணிக்கு இந்த 3 ராஜ வேட்டுக்காரர்களும் கயத்தை போட்டு நாடுகிட்டு தொங்குற ஆட்டம். நாடுகிட்டு தொங்குற ஆட்டமா? ஓய், நான் கயர்ல நடக்கிற ஆட்டம். தூக்கிட்டு ஆடுவோம். நீ எப்படி ஆடுவ? ஓய், நான் கயத்துல ஆடுவேன். என்ன செய்யணும்? நீங்க தொங்குங்க. இத பிடிச்சி கயரை பிடிச்சு மாட்ட தெரியுமா? பாவம் ஒரு வாரம் கோயிலுக்கு வரலாம். அதான ஊரோட கறி சாப்பிடுறதால நம்ம சாப்பிட முடியலையே. மாட்டோட யாரு போவா? காலமாடு. ஐயா 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 எருமையில வரும். எருமை பரவாயில்ல தம்பி. உண்டு இருக்கு சரியா தம்பி? நாட்டுல ஏற்றி திங்கிறது 7 கோடி, உழைச்சி திங்கிறது தான் 1 கோடி. ஆமாண்ணே. இந்த உட்கார்ந்து இருக்காங்க விவசாய பெருங்குடி மக்கள்லாம் இவங்க எல்லாம் சேத்துல கால வச்சாதான் தம்பி நம்ம சோத்துல கைய வைக்க முடியும். அண்ணே அண்ணே அதெல்லாம் அந்த காலம். அதாயா விவசாயத்துல சோத்துல வச்சா சேத்துல இப்ப அப்படிலாம் கிடையாது. உழவடிக்கிற மிஷின் வந்துச்சு. ஆந்திராவில இருந்து கர்நாடகத்துல இருந்து விட்டுட்டாங்க. மொண்டாட்டி எல்லாம் எங்கேயாரும் பாரு என்ன ஒரே தோசை தான்டா. தோசை கோதம தோசை கேட்டா சோறு பிபி சோறு வைக்கவே வீட்டுல முழு மண்ணு இல்ல. மனுஷனுக்கு பாரு எத்தனை வியாதி. சோறு சக்கரை சத்து வியாதி. ஆமா எத்தனையோ வியாதி ஆயிப்போச்சு. எப்படின்னு தெரியுமா? இன்னைக்கு நாட்டுல 5 வயசு படிக்கலையோ ஆனா குடியாம இருக்க மாட்டான். படிக்கலையோ குடியாம இருக்க மாட்டான். ஆள் இருக்கான இல்லையோ செல் இல்லாம இருக்க மாட்டான். இப்படித்தான் எங்க வீட்டு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? இந்த செல்போனால செல்போன் தான் நல்லதானே. செல்போனால தான் பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? செல்போன் அந்த பையன் ஒரே வசதியான பையன். ஏகப்பட்ட வசதி. என்ன செய்றீங்க? ஏகப்பட்ட வசதி. சரி, இந்த எங்க வீட்டுக்கு இருந்த உள்ள அப்புறாணி புள்ள. சரி, அவன் எப்பனாலும் ஏத்தி விட்டுருக்கான். என்னத்த துட்டு அவசரத்துக்கு பைசா ஏத்துனது பாரு. சரி, எவ்வளவு மோசமா தெரியுமா? என்ன அப்படி 10 மாசம் கழிச்சு பாரு ஏத்துன பில்லு இப்படி ஆயிடுச்சு. என்ன பில்லு? அவன் செல்லு கட்டின பில்லு 10 மாதம் நம்பிட்டு வெயிட் ஆகி போச்சு. கனமா ஆகி போச்சு. 10,000 ரூபாய்க்கு மேல ஆகி போச்சு. நினைச்சு வயிறு வீங்கி போச்சு. ஆரியா இந்த பக்கம் பார்த்தா சூர்யாயா, இங்கிட்டு பார்த்தா ஆரியா, இங்கிட்டு பார்த்தா சூர்யா. ஆமா இந்த லூசு பேர் ஆரியா. ஏய் மானகட்டவே அவனை அடிக்க மச்சான். அடிக்குது குளிரு. நல்லா அணைச்சு அடிக்கான். அவனை மட்டும் முத்துறாம படிங்க. குடி அவன் அடிச்ச மாதிரி இங்க அடிக்கிறோமோ. சத்தமே இல்ல. என்ன அடிக்க மாட்டியா? பையன் என் முன்னாடி அவன் அடிச்ச மாதிரி. குடி அவன் போட்டு என்ன அடிச்ச மாதிரி என்ன விட்டு இருக்கா? வச்சு வச்சிருக்கா. அது சத்தமே இல்ல. பொம்பளை பிள்ளை போட்டு மாப்ள என்ன சொல்லுங்க.
அடிக்குது குளிரு. அது சரி, அது சரி. அண்ணாமலை எடுத்து ஆனா அங்க என்னமோ சொல்றாப்ல ஒண்ணு. டூப்ளிகேட் அடியா? ஒரிஜினல் அடிக்கணும்னா இப்ப கம்மாய்க்குள்ள தான் போனோம். ஏய் என்ன அடிக்கி? வெள்ளையனே வெளியே இருந்து அடிக்க வேண்டியது. என்ன அடிக்க? பெயிண்ட் அடிக்க போறீங்க? பெயிண்ட் அடிக்கல, பாலம் கட்டி விட்டுருக்காங்க, சோத்துக்கு பெயிண்ட் அடிக்க. ஓஹோ, கொடுத்தாங்களா? கொடுப்பாங்க. என் மச்சனே ஒரு ஆளு ஊர் பிரசிடண்ட். ஆமா சரி. அப்ப என்கிட்ட சொல்றாரு, எப்படி மாப்பிள நம்ம ஊர் தைப்பொங்கல் வந்துருச்சு, ரேஷன் கடையில கரும்பு சீனி கரும்பு ஊரா கொடுக்கணும்னு. இல்ல கொடுக்கணும். நான் ஒரு குடியான பையன், என்ன போன வருஷம் கிடைச்ச 1000 ரூபாய்க்கு இந்த வருஷம் எப்படி 1000 ரூபாய் கிடைக்கும் கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானே திட்டம் போட்டுட்டு இருக்கேன். நானும் என் மொண்டாட்டி திட்டம் போட்டு இருக்கோம். இந்த வருஷம் எப்படி 1000 ரூபாய் கிடைக்கும் வாங்கிடலாம்னு. சரின்னு சொல்லி ஊருக்குள்ள சத்தம் கட்ட தப்ப கொண்டு வரேன். தப்படிக்க போறேன். ஆமா சொல்லுதுக்கு. ஓ ஊர்க்காரர் ஊரா நம்ம தைப்பொங்கலுக்கு தைப்பொங்கலுக்கு சரி அரிசி பருப்பு கரும்பு தட்ட விடுதா. டிகு 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 டிகுடா டிகு டிகுடா டிகு டிகுடா சட்டி வேலை கொடுக்க அடிக்க தப்புல அடிக்க அப்படி டிங்கு 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 அடிச்சுட்டு அடுத்த ரூபா போறேன். அடுத்தது என் மச்சினை ஒருத்தவங்க. சரி. எனக்கு ரொம்ப வேண்டிய சொந்தக்காரன். அண்ணனுக்கு வேற என்ன வேலை? அண்ணனுக்கு நடவண்டி மாதிரி போய்கிட்டு வந்து இருக்கு. ஆமா பாரு, அடுத்த தெருவுல போய் சொல்றேன். அடுத்த தெருக்கு போனேன். போன உடனே என் மச்சினை வரேன். வச்சேன் தண்ணிய போட்டுட்டு தப்ப கொடுமாப்ல தப்பு கொடு. நான் அடிக்கேன். நான் ஒரு தடவை சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி, என்னடே 1000 ரூபாய் வாங்கியானே? 1000 ரூபாய் கிடையாது. என் பேரா என் பேர் சூம்பரு. என்ன சரி. அப்ப பாருன்னு அவன் தப்ப கேக்குறான். அவன் தப்ப சொல்றான். எப்படி? ஊர்க்காரர் ரேஷன் கடையில கடையில சொல்றான். ரேஷன் கடையில தப்ப வாங்கிட்டு அடிக்கிறான். என் மச்சனை சொல்றான். எப்படி? ஊர்க்காரர் ரேஷன் கடையில கரும்பு தட்ட அரிசி சீனி பருப்பு எல்லாம் கொடுக்க விட்டு 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 அடிக்க. அடிச்ச உடனே பாத்துக்க. சரி. தப்பு உடஞ்சு வச்சு. தப்பு அடிச்சு உடைச்சிட்டான். தப்பு உடஞ்சு வச்சு. சரி. இது யாரு தப்புனே? யாரு தப்பு? இந்த உடைச்சது யார் தப்பு? அப்ப மச்சனை அடிச்சான். அப்பதான் உடைஞ்சிருக்கு. அப்ப மச்சனை தப்பு தான் கிடையாது. கிடையாதுடா. அப்ப யாரு தப்பு? இது யாரு தப்புமா சொல்லுமா? அது அவன் தப்புதான். பாய பாருங்க, ஜாசி மாதிரி அவன் தப்பு தான்டா. பாவம், இவருக்கு அப்படியே மைனர் குஞ்சு மாதிரி இருக்குது. சேசி மூஞ்சி வச்ச முண்டை. ஏய் சொல்லு. ஏடா நூடுல்ஸ் மண்டை. ஆறு நீதான். ஏடா அவன் மேல தப்பு இருக்கும்டா. அவன் ஓங்கி ஓங்கி அடிச்சிருப்பேன். ஓங்கி நம்ம உமா அடிச்சியா? ஆமா, உங்க அப்பா அடிப்பா. தப்பத்தான் அடிச்சியா? தப்பத்தாய ஓங்கி அடிச்சிருப்பான். தப்பு யாரு தப்பு? உடைச்சது யாரு தப்பு? கேட்டுக்கோ. தப்பு கிடையாது. அடிச்சா அவன் தான். எங்க தப்பு அடிச்சு உடைச்சது அவன் அடிச்சிருக்கான். அப்ப அவன் தப்பு. அப்ப பிரசிடண்ட் கூப்பிட்டு சொல்றாரு, எப்படி? தப்பு உடைச்சது யாரு? தப்பு உடைச்சது யாரு? கரெக்டா சொல்லிட்டா. நீ மொண்டாட்டி மாதிரி. நான் உனக்கு முன்னாடி மாதிரியா? ஆமா. சொல்லல, நான் உனக்கு புரிஞ்ச மாதிரி. ஏன் நீ மாத்திருக்க மாட்டியோ? நீ மாத்திருக்காத. அப்படி அது வராதுல, யாருக்காவது ஒரு ஆளு தானே வரணும். சரி தம்பி சொல்லு. அப்படி என்ன சொல்லுற பிரசிடண்ட்? உடைச்சது யாரு தப்புன்னு கேட்கறாரு. யாரு தப்பு சொல்லு. எனக்கு தெரியும் அந்த தப்பு அடிச்சு உடைச்சான். உனக்கு தெரியுமாடா? அவன் மேலாம் தப்பு. உங்க வீட்டுக்காரர் போறாரு, என்ன அவர் மேலதான் தப்பு. அவர் தானா? அவர் தப்பு எப்பயுமே உடையாது. வஞ்சகமத்த உடம்பு. ஆமா. சரி சொல்லு. அதான் பிரசிடண்ட் தப்பு தான்டா. சொல்லு. யார் தப்புன்னு தெரியுமா? பிரசிடண்ட் தப்பு கிடையாது. அவர் ஏன் தப்புஞ்சாரு? சரி. நான் ஏன் தப்புங்க? வான் தப்புங்க. ஏன் மச்சனே ஏன் தப்புங்க? தப்புங்க. இது யாரு தப்புன்னு தெரியுமா? யார் தப்பு? அவன் மொத்தம் கவர்மெண்ட் தப்பு. கவர்மெண்ட் தப்புங்க போயிட்டு தப்ப கொடுத்து சரி 1000 ரூபாய் இல்லாம போச்சு இந்த வருஷம். அதுவும் இல்லாம போச்சு. அதுதான் இப்படி ஆகி போச்சு. சரி. என்ன சொல்ற? இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. பிள்ளைகளை பார்த்தா ஆமா ஊர் பேரை கேட்கணும். ஊர் பேரை கேட்கணும். கேட்டுருமா? கேட்டுருவோம். கூப்பிடவா? கூப்பிட்டு காட்டுமானே. கூப்பிடுனேன். இவன் நட்டையல்லக்கும் ஒட்டையல்லக்கும் இவன் பூவழகும் இவன் பொட்டழகும். சேசி மூஞ்சி வச்ச முண்டாங்க போ. பொட்டுக்காரன் வைக்க செப்டாங்க குத்தி விட்டுற போறேன். ஒரு மாதம் வீட்டுல படுத்துன்னு சொல்லிட்டு வந்துருக்கா. என்ன சொல்லுமா?
தம்பி ஆ, அண்ணே. சாமி போட்டுட்டேன் சாமி அழைக்க விட்டாரு அப்படியா அழைச்சி கொண்டாந்து சரி அப்ப முடிவு அப்படியா அப்படிக்குள்ளதானா அருண் ராமசாமி மேல காட்டுப்படி சாமி அழைச்சிட்டு ஆமா அடுத்த நிகழ்ச்சிக்கு பார்ப்போம் சரி தன்னானே தனனை தன்னம் தானே தன்னானே தனனை தன்னம் தன்னானே தனனே தன்னம் தானே தன்னானே தனனே தன்னோ தன்னானே தனனே தன்னம் தானே தன்னானே தனனே தன்னோ வடகடலோ ஒற்றுமையா பாடி வாரம் பெரும்புகள் வாங்கி வாரம் பெருமையுடனே ஆடி வாரம் பெரும்